அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து ஸ்விஃப்ட் ட்ரெஸ் அது எப்படி கட் பண்ணுறதுங்கிறத பற்றின வீடியோ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ட்ரெஸ் வந்து ஒரே இதாக இருக்கும், ஒரே கிளாத்தாக, எங்கேயும் வந்து ஜாயிண்டிங் இருக்காது. ஸோ இது வந்து முட்டி அளவுக்கு இருக்கும். ஓகேங்களா? இப்போ இது வந்து நம்ம 1.5 மீட்டர் எடுத்திருக்கோம். 10 இயர் ஓல்டு. ஓகேவா? அவங்களுக்கு தான் இப்போ நம்ம தைக்க போகிறோம். இதை வந்து இப்போ நம்ம 1.5 மீட்டர் துணியை வந்து 4 ஃபோல்டு பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? 4 ஃபோல்டு பண்ணி பாருங்கள், பேக்கில் வந்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு ஃபோல்டிங்கு 2 ஓப்பன் சைடு வரும், என் சைடில் ஃபுல் ஃபோல்டிங் வரும். இதை பார்த்துட்டு அப் அண்ட் டவுன்ஸாக எதுவும் துணிங்க இருக்கா, உள்ள சுருக்கங்கள் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி ஃபுல்லாக எல்லாம் எடுத்துருங்க. சுருக்கங்கள் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கிளாத்தெல்லாம் கரெக்டாக போட்டிருக்கோமான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டதுக்கு அப்புறமா மேலே அப் அண்ட் டவுன்ஸ் கிளாத் வருது பாருங்கள், அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஒரே ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? கட் பண்ணி எடுத்துட்டதுக்கு அப்புறமா இப்போ அந்த லைனை போட்டோம், அப் அண்ட் டவுன்ஸ்க்கு அந்த லைனை போட்டு இப்போ அந்த பீஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும்னா, ஷோல்டரில் இருந்து இது முட்டி அளவுக்கு தான் வரும். இந்த கிளாத் வந்து அவ்வளோ தான் போடுவாங்க. இல்லை கொஞ்சம் நீங்கள் இறக்கம் வேணும்னாலும் உங்களுக்கு ஷோல்டர்லேருந்து எவ்வளோ ஹைட்டு தேவையோ அந்த ஹைட்டை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்ததை இப்போ வந்து நம்ம அதில் இருந்து அந்த ஹைட்டை, நம்மளுக்கு தேவையான ஹைட்டை போட்டுடுறோம். லைன் போட்டுட்டு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோம். எதுக்குன்னா, கீழே மடித்து தைப்போம் இல்லையா, அதுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா. புரிஞ்சதுங்களா? ஷோல்டர்லேருந்து எவ்வளோ ஹைட்டு தேவையோ அதை எடுத்துட்டு அதிலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சிங்க்கு விடுறோம், மடித்து தைக்கிறதுக்கு. அடுத்து நம்ம அதை மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருந்தோம் பாருங்கள், அந்த லைனில் இப்போ ஒரு லைன் போட்டுடுறோம். போட்டதுக்கப்புறமா எங்கேயுமே சுருக்கங்கள் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்தது ஷோல்டர் மெஷர் பண்ணியிருப்போம் பாருங்கள், அந்த ஷோல்டரை டபுளாக இப்போ ஃபோல்ட் பண்ணி பார்க்குறோம். ஓகேங்களா? இது வந்து எதுக்காக ஷோல்டர் இதுன்னா, நம்மளுக்கு க்ளோஸ் டைப்பாக வரும், நெக்கும் க்ளோஸாக வரும். ஸோ ஆர்ம் ஹோல் வந்து இது ஸ்லீவ்லெஸ் தான். ஓகேங்களா? ஸ்லீவ்லெஸ்ஸுங்கிறதுனால நம்மளுக்கு அந்த ஷோல்டரில் வந்து கொஞ்சம் பட்டையாக தெரியணும். அதுக்காக ஃபுல் ஷோல்டரையும் நம்ம மெஷர் பண்ணி எடுத்துருக்கிறது. அதை தான் நம்ம அதை பாதி போடுறோம். ஓகேங்களா? இது வந்து ஆர்ம் ஹோல் வந்து இந்த குடையிறது இதெல்லாம் தேவையே இல்லை, ஒரே ரவுண்டில் கொடுக்க போகிறோம். அப்போ தான் கை தூக்குனாலும் அந்த க்ளோஸ்டாக வரும் ஆர்ம் ஹோல். இது அதுக்கு அந்த இதில் தான் நம்ம இப்போ ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ரொம்ப லோவாலாம் இறக்கிட வேண்டாம். ஆர்ம் ஹோலில் 5 இது மினிமம் 5 வைங்க. ஓகேங்களா? ஹைட்டு வந்து அதே மாதிரி நெக்குக்கு வந்து 2.5 இன்ச்சு இது வந்து 2.5 தான் வச்சுருக்கோம். அதே மாதிரியே கீழேயும் வளைவுக்கு 2 தான் வைக்கிறோம். ஓகேங்களா? இது ஃபுல்லாக அப்படியே நெக்கு வந்து ஃபுல் க்ளோஸ்டில் வர்ற மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ இதை வந்து நம்ம போட்டாச்சு. நெக்குக்கும் போட்டுட்டதுக்கு அப்புறமா இது வந்து அடுத்தது ஆர்ம் ஹோல், இது ஸ்லீவுக்கு வருது இல்லையா. இப்போ பாருங்கள், அந்த ஸ்லீவுக்கும் நெக்குக்கும் ஒரு கிராஸிங்காக ஒரு லைன் கொடுக்குறோம் சின்னதாக. அதாவது நெக் சைடில் ஒரு 1/4 இன்ச்சு போகும், ஆனால் ஷோல்டர் ஆர்ம் ஹோல் சைடில் வராது. ஓகேவா? இந்த ஷோல்டர் வந்து ஏன்னா நம்மளுக்கு மேலே அந்த கழுத்தில் இருந்து வர்றதுனால அந்த சைடில் வந்து கொஞ்சம் சதையாக தெரியும். அதனால அந்த இடத்துல கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நீட்டாக ஃபிட்டாக தெரியும். அதுக்காக தான் அந்த கிளாத் எடுக்கிறோம் மேலே. ஓகேவா? அடுத்தது செஸ்ட் சைடு எவ்வளோ செஸ்ட் ரவுண்டு எடுக்கிறோம். செஸ்ட் ரவுண்டு எடுத்து அதில் 4 மடித்து எவ்வளோ மெஷர் வருதோ அதிலேருந்து 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம மெஷர் பண்ணி வைக்கிறோம். பார்த்துக்கோங்க. அடுத்தது நெக்குக்கு 2.5 இன்ச்சுன்னா ஷோல்டருக்கு இது ஆர்ம் ஹோல் ஷோல்டருக்கு வந்து 3.5 இன்ச்சு விடுறோம். நெக்குக்கு வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்டருக்கு 3 இன்ச்சு, ஹைட்டு 5, அதில் இருந்து செஸ்ட் ரவுண்டு எவ்வளவோ அந்த அளவு. ஓகேவா? புரிஞ்சதுங்களா? இப்போ நம்ம அந்த செஸ்ட் ரவுண்டு எடுத்ததில் இருந்து ஒருக்கா பாருங்கள், நம்ம ஹைட்டை வந்து போட்டாச்சு, மெஷர் பண்ணி பார்த்து லைன்ஸ். இப்போ நான் வந்து அது லைட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் டார்க்குக்கு எடுத்திருக்கேன். ஸோ இதுவுமே அப்படி தான் வருது. ஓகேங்களா? இப்போ நம்ம இது ஃபுல்லாக மெஷர் பண்ணி எல்லாம் எடுத்துட்டோம். இப்போ எல்லாத்துலேயும் திருப்பியும் டார்க்காக போட்டு காமிக்கிறேன் லைன்ஸு. ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த ஆர்ம் ஹோலு நெக்கு எல்லாமே போட்டுட்டோம். போட்டதுக்கு அப்புறமா அந்த ஆர்ம் ஹோலுக்கும் வளைவு கொடுக்குறோம். இதில் வந்து லோவாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் கட் பண்ணணுமா, பேக்கில் எதுவுமே வேணாம், ஒரே ஈக்குவலாக ஒரே மெத்தட்லேயே தான் கட் பண்ண வேண்டியது வரும். அதே மாதிரி ஷோல்டர்லேருந்து 14 இன்ச்சு இறக்கம் விட்டுக்கோங்க.
அந்த இறக்கத்தில் ஹிப் சைடு வரும். அந்த ஹிப்பு எவ்வளோ நம்மளுக்கு நீங்கள் மெஷர் பண்ணியிருக்கீங்களோ அதை 4ஆக ஃபோல்டு பண்ணி அதில் இருந்து ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் இப்போ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ செஸ்ட் சைடு அதுலேருந்து ஹிப்பு, இப்போ அதுக்கும் இதுவும் ஒரு லைன் கொடுங்க. லைன் கொடுத்துட்டு அதே மாதிரியே கீழே வந்து செஸ்ட் சைடு எவ்வளோ விட்டுருந்தீங்களோ அந்த அளவு நீங்கள் கீழே விடுங்க லைன். ஓகேவா? இப்போ அந்த ஹிப்பில் இருந்து இப்போ அந்த செஸ்ட் சைடுக்கு நம்ம கீழே வந்து பாட்டம் சைடில் முடிக்கிறோம். அடுத்து ஸ்டிச்சிங்க்கு வந்து 1 இன்ச்சஸ் கேப்பு, அதையும் நம்ம இப்போ லைன் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? போட்டதுக்கு அப்புறமா இப்போ அந்த கீழே பாட்டம் சைடில் 1 இன்ச்சு மேலே மெஷர் பண்ணுறோம். அதில் இருந்து அப்படியே வளைவாக கொண்டு போகிறோம், ஒரு கர்வ் மாதிரி கொண்டுட்டு வரோம். ஓகேங்களா? கீழே வந்து ரொம்ப நீட்டாக ஷார்ப்பாக இருக்கும். இப்படி இந்த இது வந்து ஒரு மாதிரி கர்வ்னஸாக கரெக்டாக வரும். ஓகேவா? இப்போ நம்ம அந்த லைன் போட்டிருக்கோம் பாருங்கள், அதுலேயே இப்போ நம்ம கட் பண்ணிக்கிட்டே வரும். புரிஞ்சுதுங்களா? இப்படியே ஃபுல்லாக இதை கிளாத்தை நீங்கள் கட் பண்ணிடுங்க. இதில் எந்த வித ஜாயிண்ட் இது போடுறதுமே இல்லை, ஒரே கிளாத்தாக தான் வரும். நம்ம சுடிதார் கட் பண்ணுவோம் பாருங்கள், அந்த மெத்தடில் தான் இது கட்டிங் வரப்போகுது. ஆனால் க்ளோஸ் நெக் அண்ட் ஸ்லீவ்லெஸ் தான். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த இதை வந்து ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அதே மாதிரி நெக்குக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்குன்ட்டு நீங்கள் மாற்றி மாற்றி கட் பண்ண வேணாம், ஒரே ஈக்குவலாகவே இருக்கணும். இன்னும் ஃபுல்லாக ரவுண்டு ஃபுல் க்ளோஸ்டு ஆகிடும். ஓகேங்களா? அதுக்கும் நம்ம இப்போ ரெண்டையும் சேர்த்த மாதிரியே கட் பண்ணிக்கலாம். அதையும் நெக்கையும் கட் பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறமா அடுத்தது பாருங்கள், ஆர்ம் ஹோலுக்கும் ஷோல்டருக்கும் உள்ளது இந்த பீஸ் தான், சின்னதாக தான் வரும். ஓகேங்களா? அடுத்தது ஸ்லீவுக்கு அந்த ஆர்ம் ஹோல் சைடு வருது இல்லையா, அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஃபுல்லாக. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், எல்லாம் கட் பண்ணியாச்சு. இவ்வளோ தான். இதில் வந்து நம்ம நாச்சஸ் போட்டுக்கிறோம், ஸ்டிச்சிங்க்கு இதில் நாச்சஸ் போட்டுக்கலாம். ஓகேவா? ஃபுல்லாக இப்போ இதை பாருங்கள், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு இதில் வந்து நம்மளுக்கு 2 பீஸு கிடச்சிது, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு கிடச்சிருது. ஓகேவா? இதில் ஒரு பீஸில் நம்மளுக்கு இப்போ பேக் சைடுக்கு வந்து ஓப்பன் வைக்கணும், ஏன்னா ஃபுல் க்ளோஸ்டாக இருக்குது இல்லையா, அதனால் அதுக்கு ஓப்பன் வைக்கணும். பேக்கில் வந்து பின் பண்ணுறதுக்கு, பின் போட்டுறதுக்காக பின்னாடி ஓப்பன் கட் வைக்கிறதுக்கு அதிலேருந்து 3 இன்ச்சு இறக்கம் விடுறோம். ஓகேவா? 3 இன்ச்சு இறக்கத்தில் ஒரு டாட் போட்டு அதை வந்து அப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து பின்னாடி வந்து ஹூக்கு போடுறதுக்கு வைக்கிறதுக்காக பேக் சைடில் இது ஓப்பன். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இது பேக் சைடு, அடுத்தது ஃப்ரண்ட் சைடு. ஓகேவா? 2 பீஸ் நம்மளுக்கு இப்போ கிடச்சிருச்சு. அடுத்தது இந்த ஸ்லீவுக்கு ஆர்ம் ஹோல், அதாவது ஆர்ம் ஹோல் சைஸுக்கு அந்த நெக்குக்கெல்லாம் வந்து நம்ம கிராஸ் பீஸு ஜாயின் பண்ணணும். அப்போ தான் அதை வச்சு தான் நம்ம திருப்ப முடியும். ஸ்ட்ரைட் பீஸாக வச்சு பண்ணோம்னா நல்லா தெரியாது. அதனால் இதுக்கு நம்ம கிராஸ் பீஸு கட் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த ஸ்கேல்ஸை எடுத்து நம்ம 1 இன்ச்சு இதில் நம்ம இப்படி க்ராஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதே மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு அந்த ஹூக்குக்கும் கட் பண்ணோம் பாருங்கள், அதுக்கும் ஒரு பீஸ் நம்ம எடுத்துக்க போகிறோம். எடுத்து இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? இப்படியே நம்ம கிராஸ் பீஸை எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த கிளாத்தும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாலும் கமெண்ட்டில் கேட்கலாம். ஸோ இது நாங்கள் சேல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இந்த மாதிரி இப்போ நான் போடுறதில் ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் இது கிளாத்துங்கள்லாம் வந்து நாங்களே போடுறோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஓகேங்களா? சரிங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கிராஸ் பீஸும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஓகேவா? ஃபுல்லாக நம்ம இப்படி கிராஸ் பீஸும் எடுத்து வச்சுட்டு அடுத்தது ஹூக்குக்கு கட் பண்ணியிருந்தோம் பாருங்கள், அதையும் நம்ம ஒரு பாக்ஸ் மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு யாருக்காவது டைலரிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை சென்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களுக்கும் கிளாத் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.